ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தாங்க. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் மரவள்ளிக்கிழங்கு தோலெலாம் நீக்கிட்டு இதுமாரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதேமாரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, வேக வைக்கிற அளவுக்கு. அதில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது மேலே இட்லி மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே கிழங்க வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறப்பல இருந்தால் கிழங்கு குழையாமல் இருக்கணுங்க. பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி பானையில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாங்க. இந்த பொரியல் காரக்குழம்பு, சாம்பார், ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வரமிளகாய் கம்மி பண்ணிவிட்டு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கிழங்கு வெந்துருச்சு. இப்போ கிழங்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்காக ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் சேர்க்குற மிளகாய் நல்ல காரமாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம கிழங்குல தண்ணியில் தான் உப்பு போட்டு வேக வச்சோம். அதனால் உப்பு கொஞ்சம் கிழங்குல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம போடுற தேங்காய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.